அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Haryaksha சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப சுவையான சிக்கன் லெக் ஃப்ரை பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம், என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சிக்கன் லெக் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு சிக்கன் லெக்ஸ் எடுத்து நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது கிட்டத்தட்ட 1 கிலோ, அதாவது 6 பீசஸ் போல எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஆனியன் எடுத்திருக்கேன். ஒரு 10 clove போல நான் கார்லிக்ஸ் எடுத்திருக்கேன். 1 இன்ச் போல இஞ்சி எடுத்திருக்கேன். வெள்ளை கடுகு பொடி 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பிளாக் பெப்பர் பவுடர், அதாவது எப்போ நம்ம ஆர்டினரி யூஸ் பண்ணுற மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சர்க்கரை 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பெப்பரிக்கா பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தனி மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஹோல் ஸ்பைசஸ் பவுடர் நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிக்சடு ஹர்ப்ஸ் அது நான் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சோயா சாஸ் 30 ml எடுத்திருக்கேன். வினிகர் 15 ml எடுத்திருக்கேன். ஹாட் ரெட் சில்லி சாஸ் நான் 15 ml எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் கிட்டத்தட்ட நான் ஒரு 1/4 கிலோ போல் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. வாங்க நம்ம ப்ராசஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ சிக்கன்ஸை மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் அகலமான ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் நம்ம எடுத்திருக்கிற சிக்கன் லெக்ஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஹோல் ஸ்பைசஸ் பவுடர், பிளைன் ரெட் சில்லி பவுடர் நம்ம எடுத்தது 1.5 டீஸ்பூன் எடுத்தோம். அதில் நான் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்த ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக்கை போட்டு ஃபைன் பேஸ்ட் பண்ணி போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் பவுடரும் அவைலபிளாக இருக்குது. நம்ம பவுடர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் ஆனியன் பேஸ்ட், சுகர் ஆட் பண்ணிடலாம். பெப்பரிக்கா பவுடர் ஆட் பண்ணலாம். பெப்பரிக்கா பவுடருங்கிறது நம்ம சிவப்பு குடமிளகாய் நம்ம காய வச்சு அரைச்சி வைக்கிற பவுடர் தான் பெப்பரிக்கா பவுடர். பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எடுத்த ஒயிட் பெப்பர் பாதி ரேஷியோ ஆட் பண்ணிக்கலாம். மிச்ச பாதி ரேஷியோவை நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சிக்கன் கூட நல்லா ஊறுற மாதிரி நம்ம கலந்து விட்டுடலாம். ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிடலாம். சோயா சாஸ் ஆட் பண்ணிடலாம். வினிகர் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ சிக்கனை நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். நம்மளுக்கு சிக்கன் மினிமம் 2 hours மேரினேட் ஆகணும். மேக்ஸிமம் நம்ம 5 hours போல் மேரினேட் பண்ணலாம். நான் இன்னைக்கு 2 hours போல் மேரினேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 2 hours மேரினேட் பண்ணுற மாதிரி இருந்தால் வெளியே மேரினேட் பண்ணலாம். இன்கேஸ் 2 hours தாண்டி நம்ம மேரினேட் பண்ணோன்னா ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் 2 hours போல் மேரினேட் பண்ணிருந்தாலும் நான் வெளியே வைக்க போகிறேன். ஸோ 2 hours கழித்து நம்ம ஃபர்தர் ப்ராசஸை பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் 2 hours போல் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபர்தர் ப்ராசஸை நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நான் எடுத்திருக்கேன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்ச ஒயிட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோட்டிங் பண்ணலாம். பாருங்கள், நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் லெக்கை எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு கோட்டிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கோட்டிங் பண்ணியாச்சு. இதே போல் நம்ம ரிமைனிங் இருக்கிற எல்லா லெக்ஸுமே ஃபஸ்ட் கோட்டிங் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நான் எடுத்த எல்லா லெக்ஸுமே ஃபஸ்ட் கோட்டிங் பண்ணிட்டேன். இப்போ நம்ம செகண்ட் கோட்டிங் பண்ண போகிறோம். செகண்ட் கோட்டிங் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் கோட்டிங் பண்ண லெக்ஸை எடுத்து சிக்கன் லெக்ஸை எடுத்துகிட்டு நல்லா கோல்டாக இருக்கிற கோல்டு வாட்டரில் ஜஸ்ட் ஒரு 2 seconds போல் டிப் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் போட்டுடணும். நல்லா கார்ன்ஃப்ளவர் மிக்சர் நல்லா ஓவர் கோட் ஆகணும் நம்மளுக்கு. ஸோ செகண்ட் கோட்டிங் பண்ண அடுத்த செகண்டே நம்ம ஹீட்டாக இருக்கிற ஆயிலில் நம்ம பாருங்கள், இது போல் ஃபஸ்ட்டு இது போல் ஒரு பாத்தியம், அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு பாத்தியம் நம்ம வச்சுக்கணும். ஒவ்வொரு சிக்கனுமே நம்ம கோட் பண்ணி டைரெக்டாக நம்ம பேனில் நம்ம விடணும். ஸோ பாருங்கள், அதே போல் இன்னொரு லெக்குமே நான் செகண்ட் கோட்டிங் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணிட்டேன். ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகணும் மிதமான தீரை நம்மளுக்கு. ஸோ பாருங்கள், மிதமான தீரை ஒரு 5 to 7 minutes போல் நம்மளுக்கு சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன்ஸ் எடுத்துடலாம். இதே போல் நம்ம ரிமைனிங் இருக்கிற எல்லா லெக்ஸுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
ஸோ பாருங்கள், ரொம்ப சுவையான சிக்கன் லெக் ஃப்ரை உங்களுக்காக வேண்டி நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த சிக்கன் லெக் ஃப்ரை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்துருக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்குமே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோ பார்த்தவங்களால் என்ஜாய் பண்ண முடியும். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. உங்களை மீண்டும் இன்னொரு அட்டகாசமான ரெசிபியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் VPSN. நன்றி, வணக்கம்.